ரைட் டு எஜுகேஷன், கல்வி உரிமை பத்தி பார்க்க போறோம். இது அடிப்படை உரிமைகள்ல எந்த உறுப்புல வருது அப்படின்னா சரத்து 21A அப்படிங்கிறது வருது. இது என்ன சொல்லுதுன்னா 14 வயது வரைக்கும் குழந்தைகளுக்கு சைல்டுஹுட் கேர், அதாவது குழந்தை கவனிப்பு மற்றும் எஜுகேஷனை கொடுக்கணும். அதுவும் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன், இலவசமான கட்டாய கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. அப்போ ஆர்டிகிள் 21A அப்படிங்கிறது ஒரு சட்ட திருத்தம் தானே. அது எந்த சட்ட திருத்தம் அப்படின்னா 86வது சட்ட திருத்தம் 2002. அப்போ கல்விங்கிறது ஒரு அடிப்படை உரிமை கிடையாதா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஆரம்பத்துல அது அடிப்படை உரிமையில இல்ல. ஆனா எங்க இருந்துச்சு அப்படின்னா சரத்து 45ல இருந்துச்சு. 45ல அது என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா 6 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு குழந்தை நலம் மற்றும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அத 86வது சட்ட திருத்தம் 2002 மூலமாக ஆர்டிகிள் 21, அதாவது ரைட் டு லைஃப், வாழ்வதற்கான உரிமையை மத்திய அரசானது திருத்தி அதை 21A அப்படின்னு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய அடிப்படை கடமையான 51Aலையும் இதுக்கான ஒரு விஷயம் இருக்கு. இதுதான் என்ன அப்படின்னா ரைட் டு எஜுகேஷன். ஆனா இந்த அமெண்ட்மெண்ட் வர்றதுக்கு 2 முக்கியமான வழக்குகள் இந்த சரத்து வர்றதுக்கு மிக முக்கியமான காரணமா இருந்துச்சு. அதுல முதல் கேஸ் என்ன அப்படின்னா உன்னி கிருஷ்ணன் வழக்கு 1993. இது என்ன சொல்லுதுன்னா மோகினி ஜெயின் 1992 வழக்கினுடைய தீர்ப்பை மாற்றி எழுதுனதுதான் இந்த உன்னி கிருஷ்ணன் வழக்கு. இந்த மோகினி ஜெயின் வழக்குல உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்க அப்படின்னா தொழில்முறை கல்வி வரைக்கும் அரசானது இலவசமாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது கண்டிப்பா முடியாது. அதனாலதான் அடுத்த வருஷமே உன்னி கிருஷ்ணன் வழக்குல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா எந்த எஜுகேஷன் கொடுக்குறீங்களோ இல்லையோ, ஆனா பிரைமரி எஜுகேஷன், தொடக்க கல்வியை அரசு கொடுக்கணும், அது எல்லா மாணவர்களுக்கான உரிமை அப்படின்னு உன்னி கிருஷ்ணன் வழக்கு 1993 யாரு சொன்னாங்க அப்படின்னா நம்மளுடைய உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு. அதன் அடிப்படையில தான் மத்திய அரசு 86வது சட்ட திருத்தம் 2002 கொண்டு வந்து சரத்து 21 அமெண்ட்மெண்ட் பண்ணி 21A கொண்டு வந்தாங்க. அதன் அடிப்படையில தான் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், கல்வி உரிமை சட்டம் 2009 கொண்டு வரப்பட்டுச்சு. இது ஏப்ரல் 1, 2010 நடைமுறைக்கு வந்தது. மிக முக்கியமான ஒரு சரத்து, அடிக்கடி கேட்கப்படக்கூடிய ஒரு சரத்து. நன்றி.